2020ல என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எம்எஸ்எம்இ கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. ஸ்லைட்ஸ் போட்டிருந்தேன், டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். செஷன் முடிச்சதுக்கப்புறம் பயங்கர கிளாப்ஸு, சூப்பரான ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆச்சு, 2 வீக்ஸ் ஆச்சு. என்னோட நம்பருக்கு கண்டினியூஸாக கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது. ஸ்டேட்டிங் தட் எல்லாமே புரிஞ்சுதுங்க, ஆனால் எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, இந்த பட்டன் எங்கே இருக்குன்னு மறந்துடுச்சு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன், ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றது. அப்பையிலேருந்து கிளாஸுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, வேர்ட் டாக்குமெண்ட் போட்டாலும் சரி, அதை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க, இல்லை நான் செய்கிறத பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. அந்த ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆனை இன்னைக்கு வரைக்குமே நான் விடலை. அந்த ஒரு இன்சிடெண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே நடந்ததுனால என்னோட கெரியரோட முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக நான் அதை பார்க்குறேன். உங்களோட பிஸ்னஸ்லையோ உங்களோட கெரியர்லையோ நீங்கள் எதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.